வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, ஈஸ்வரி வந்துட்டு ரேவதியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே அப்படி நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி நீ வந்துட்டு அவசரப்பட்டு ரேவதியை பிடிச்சி இழுத்துட்டு வர, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்கிட்ட கேட்குறீங்களே, இவகிட்ட கேளுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. இவ என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? என்கிட்டயே சொல்லாமல் அந்த டிரைவர் பைய கூட போயிட்டு கோவிலில் சமயோஜித பூஜை பண்ண வராளாம் அப்படின்னு. ரோகிணி கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க? ரேவதி கார்த்தி கூட பேசினாளா? அம்மா அவ தான் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாளேம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாமே நம்ம கிட்ட அவ போட்ட நாடகம் அப்படின்னு. அப்போது ரோகிணி ரேரா ரேவதியை பார்த்து, ஏட்டி எங்க கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லையாடி? ஏண்டி எங்ககிட்ட கூட நீ அந்த விஷயத்த மறைச்ச அப்படின்னு. அதுக்கு சந்திரா கேட்குறாங்க, ஏன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு உதவி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்க, ரேவதி அந்த கார்த்தி கூட பேசுறது உங்க யாருக்குமே தெரியாதா அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, ரேவதி கார்த்தி கூட பேசுற விஷயம் எங்க யாருக்குமே தெரியவே தெரியாது. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, இங்க பாரு ரேவதி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளோதான். இனிமே உனக்கும் அந்த டிரைவருக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அவன் உன்கிட்ட எதையோ சொல்லி உன்னை நல்லாவே ஏமாத்திருக்கான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. நீ எதுக்கு அவனையெல்லாம் நம்புற அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா இங்க யாருமா என்னை ஏமாத்துனது? நீங்களா இல்ல அவரா? எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சே, அந்த விபத்துல பழைய விஷயங்கள் நிறையவே மறந்திருக்கேன். அந்த விஷயத்த எனக்கு ஞாபகப்படுத்தி என்னை என் புருஷன் கூட சேர்த்து வைக்காம நீங்க அதை சூழ்நிலையா பயன்படுத்தி என்ன அவர்கிட்டேருந்து பிரிச்சு வச்சிருக்கீங்களே. நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றீங்களா? போதுமா, இதோட நிப்பாட்டுங்க. உங்க பேச்சை இதுக்கப்புறம் கேட்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில நான் ரொம்பவே வெறுக்கிறது நீங்க தாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. சந்திரா சொல்றாங்க, ஏய் உன் அக்கா அப்படி என்னடி உனக்கு துரோகம் பண்ணா உங்க அம்மா? அவ நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணா. நீ அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து சந்தோஷமா வாழவே இல்லை தெரியுமா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி உங்களுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட அம்மா கிட்ட. நான் என் அம்மா கிட்ட தான் எனக்கான நியாயத்தை கேட்குறேன். நீங்கள் தேவையில்லாம இடையில எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருமா, நீ என்ன கார்த்தி மாமா கிட்டேருந்து பிரித்தது உண்மைதானே அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நான் எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணேன். ஒருவேளை நான் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா நீ ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, எல்லாத்தையுமே அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி சித்தி தான் அப்படி போய் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுனால எந்தவித ஆபத்தும் வரப்போறது கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, அப்போ அது டாக்டர் சொன்னது எல்லாமே பொய்யா? அப்போ ரேவதி உனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா, நீங்க எல்லாரும் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, உங்ககிட்ட உண்மையை சொன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நாங்க எல்லாருமே பயந்தோம். அதனாலதான் உங்ககிட்ட இது வரைக்கும் நாங்க யாருமே உண்மையை சொல்லாம இருந்தோம். அப்படி உண்மையை சொல்ற மாதிரி இருந்தாதான் எப்பவோ சொல்லியிருப்பேமே நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தயவு செஞ்சு எங்க யாரையுமே நீ தப்பா நினைக்காத அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரி நான் உங்க யாரையுமே தப்பா நினைக்கல. ஆனா அம்மா எனக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்களே, அப்பயாவது நீங்க யாராவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம்ல. அப்ப கூட நீங்க யாருமே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணல. எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அப்போ நீங்க எல்லாரும் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தானப்பா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமாம்மா, நாங்க எல்லாரும் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிப்பா போதும் நிப்பாட்டுங்க. இதுக்கப்புறம் உங்க யாருக்கிட்டையும் பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை. என்ன மாமா கூட சேர்த்து வைங்க, நான் வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எங்கடி போற? எங்க அந்த டிரைவர் பைய கூட போகலாம் அப்படின்னு பாக்குறியா?
நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்துறாங்க. சாத்திட்டு கதவை பூட்டுறாங்க. ரேவதி சத்தம் போடுறாங்க, அம்மா தயவு செஞ்சு என்னை வெளியில விடுமா, தப்புக்கு மேல தப்பு பண்ணாதம்மா, தயவு செஞ்சு என்னை வெளியில விடு அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ பண்ண தப்புக்கு தான் இப்ப நீ தண்டனை அனுபவிக்கிற, உன்னை கண்டிப்பா நாங்க வெளியில விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவா சாத்திடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ராஜா, ரோஹிணி எல்லாருமே ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க, ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ ரொம்பவே தப்பான முடிவெடுக்கிற, ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாராவது வந்துட்டு இவளை வெளியில விடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவ்வளோதான், அவ இந்த ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணும், அவ வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல இருந்து போறாங்க ஈஸ்வரி. இதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சாவியை எடுத்துட்டு போனதுனால அதை திறக்க முடியல. அப்போ ரோகிணி வந்து நேராக ஜன்னல் வழியாக போயிட்டு ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ஏண்டி எங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லியிருக்கலாம்லடி, ஏண்டி இந்த விஷயத்தை பற்றி எங்ககிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தா எல்லாரும் சேர்ந்து உனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணியிருப்போம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லைக்கா, இந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு கார்த்தி மாமா சொல்லிட்டாரு, அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலை. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, சரிடி, அவர் ஏதாவது முடிவு பண்ணியிருந்தா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும், சரி ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம், அம்மா கிட்ட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பேசுகிறோம், ஒன்று அட்லீஸ்ட் ரூமை விட்டாவது வெளியில் விடுவாங்கல்ல. ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிக்கா போய் பேசுங்க அப்படின்னு. ரோகிணி, ராஜா எல்லாருமே சேர்ந்து நேராக ஈஸ்வரியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக ஈஸ்வரியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க, ரேவதி ரொம்ப பாவம், அவள் வேற இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அவளை இப்போ ரூமுக்குள்ளே போட்டு சாத்தி வைக்கிறதுனால் நல்லது இல்லைம்மா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வந்திருக்கீங்களா, நீங்கள் என்னதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நான் கண்டிப்பாக அவளுக்கு எந்த வகையிலையும் வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என்கிட்ட அவள் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா, எவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கா அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து, அப்போது நான் அவளுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம், நான் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தானே அவள் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா, ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு நான் இறக்கம் காட்ட மாட்டேன், அவளை வெளியில் விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரோகிணி. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட இன்னும் கேட்கலாம் அப்படின்னு, அம்மா ப்ளீஸ்மா, அவள் ரொம்ப சின்ன பொண்ணுமா அப்படின்னு. ஆனால் ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவளுக்காக பரிந்துரை பண்ணிக்கிட்டு யாராவது வந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் ரொம்பவே சோகமாக அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இவங்க கிட்ட கேட்டால் எந்த வித பதிலும் சொல்ல போகிறதில்ல அப்படின்ட்டு சோகமாக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவே சோகத்தில் இருக்காரு. பாட்டி வந்துட்டு நேராக ஹீரோ கிட்ட என்னாச்சியா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு பாட்டி அப்படின்னு பாட்டி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டதும் பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த ஈஸ்வரி ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரியல, பாவு ரேவதி எவ்வளோதான் கஷ்டப்படுவா, 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அதையே அவள் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளே, அவளை என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கர கோவத்தோட பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி, கொஞ்சம் கூட வந்துட்டு அத்தை மறக்கிறதாவே இல்லை, எங்கள் மேலே ரொம்ப கோவத்தோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஏயா இப்படி பிரச்சனை எல்லாமே நடக்கிறதுக்கு நான் தானையா காரணம் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சேச்சே என்ன பாட்டி அப்படி நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை பாட்டி. பாட்டி சொல்கிறாங்க, இல்லையா, அவள் என் மேலே உள்ள கோவத்தில் தானே அவள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் மட்டும் இப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குமா, அன்னைக்கு அவளோட அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நின்றுக்கணும், ஆனால் அந்த இடத்துல அவளோட அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் நின்றுருக்கேன், அது ஏன் ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, சரி விடுங்க பாட்டி, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் பாட்டி. அப்போ பாட்டியும் சரியா பேராண்டி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரேவதி ரூமில் இருக்க, அப்போது ரேவதி வந்து நேராக அவங்க அப்பா கிட்ட, அப்பா ஒரு நிமிஷம் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல, அவர் இங்கேருந்து வந்துட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க, அப்பா இப்படியே இருந்தா கண்டிப்பாக என்ன அம்மா வந்துட்டு மாமா கிட்டேருந்து பிரிச்சிருவாங்க, ஸோ இப்படியே அமைதியாக இருக்கிறது நல்லது இல்லைப்பா. அப்பா நான் ஒரு விஷயம் கேட்பேன்,
தயவு செஞ்சு எனக்கு முடிச்சு கொடுக்குறீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, சொல்லுமா, நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றுறேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அப்பா, நான் வந்துட்டு என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எப்படியாவது என்னை ரூம்லேருந்து விடுதலை பண்ணுங்க. நான் போயிட்டு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவரை கல்யாணம் பண்ணிட்டா அம்மாவால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரிம்மா, இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுறேன். ஈஸ்வரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவா. அவள் எங்கே சாவி வச்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும். நான் போயிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்து உன்னை எப்படியாவது வெளியில் அனுப்பிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதியும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்வரி வந்துட்டு தூங்கிடுறாங்க. ஈஸ்வரி தூங்கினா அடுத்த செகண்டே ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஈஸ்வரியோட ரூமுக்கு போயிட்டு அந்த சாவி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ரேவதியோட ரூம் கதவை திறக்கிறாங்க. ரேவதி ரூமை விட்டு வெளியில் வந்துட்டு, அப்பா, உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அம்மாவோட பிடிவாதத்தினால தான் இப்போ நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் என்றைக்குமே உன்னை எந்த வகையிலையும் நான் குறை சொல்லவே மாட்டேன். நீ எடுக்கிற முடிவு சரிதான். நீ மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ரேவதியும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க, யாருக்குமே தெரியாமல். நேராக கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக வெளியில் வந்துட்டு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி, அத்தை உங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, அம்மா என்கிட்ட ஃபோனை கொடுக்கல. ஆனால் நான் இப்போது கோவிலில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வாங்க, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன ரேவதி சொல்கிற அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, ஸோ அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட எதிர்காலம் தான் ரொம்ப பாதிக்கப்படும். எனக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் நான் இப்படியே இருந்தேன் அப்படின்னா நம்மளோட 2 பேரோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நான் வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். நான் வந்துட்டு மாலை வாங்கிட்டு தாலி, நீங்கள் கொடுத்த தாலியோட காத்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டு என் கழுத்தில் போடுங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி, தாத்தா பாட்டி யாருமே இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கணுமா? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எங்கள் அம்மா அப்பா இல்லாமலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன். நீங்கள் என்னடனா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போது வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக கோவிலுக்கு வராரு. கோவிலில் ரேவதி காத்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதி நேராக ஹீரோவை பார்த்து, இங்கே பாருங்க மாமா, இதுக்கப்புறமும் நம்மளை யாராலையுமே பிரித்து வச்சிருக்க முடியாது. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னா அம்மாவால் எதுவுமே பண்ண முடியாது. வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி ரேவதி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐயரை வர வச்சு பூஜை பண்ணி தாலி கட்டுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஐயர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தம்பி, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் தெரியும். ரேவதி அம்மாவுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு கூட எனக்கு தெரியும். எப்படா நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு நான் நினச்சேன். இப்போது என் கையாலேயே மறுபடியும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரிங்க ஐயா, இது மாதிரி என் ஒய்ஃப் வந்துட்டு எப்போவுமே நல்லா இருக்கணும். ஸோ அவளுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே கோவப்படுவாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரிங்க தம்பி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக ரேவதியை கூட்டிக்கிட்டு பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி வந்துட்டு அவங்க 2 பேருக்குமே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. அப்போது பாட்டி சொல்கிறாங்க, அம்மாடி, இது எப்படா நடக்கும் அப்படின்னு. என் பொண்ணு அபிராமி இருந்தால அவள் காத்துக்கிட்டு இருந்தா, ஆனால் அவளுக்கு பார்க்கறதுக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு. ரேவதி கேட்குறாங்க, என்ன பாட்டி சொல்கிறீங்க, அத்தை இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா, அவள் உயிரோட இல்லைம்மா அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. பாட்டி, நான் அத்தையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அத்தையோட வீட்டுக்கு நான் மருமகளாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அத்தை இல்லையா அப்படின்னு. அப்போ பாட்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது கேட்டதும் ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம்மா அப்படின்னு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.